ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் எடிட்டோரியல் செஷன். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கவார்ட்லி புள்ளி அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் வார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? கவர்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு லேக்கிங் கரேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது கோழைத்தனமாக, ஓகேவா, லேக்கிங் கரேஜ். அண்ட் புள்ளி அப்படின்னா என்னது? புள்ளி பண்றாங்க, ஸோ கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லுவோமா. பட் இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னா someone who threatens or harms others, ஓகேவா, அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துறத வந்து இந்த இடத்துல புள்ளின்னு சொல்றாங்க. அப்ப ஹெட்லைன் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து எப்படி ஆக்ட் பண்றாருன்னா ரொம்ப அக்ரெசிவா புள்ளித்தனமா என்ன பண்றாரு, ஆக்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் while handling the war he is afraid or inconsistent அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணணும், வாரை எண்ட் பண்ணணும், இல்ல அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட சொல்லி ஈரானை விட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் சஜஷன் அது கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ த என்டையர் எடிட்டோரியல்ல வந்து பார்த்தோம்னா ஆத்தரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா they should stop the war or else Trump should control the Israel and they should choose a peace over aggression அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னா அட்டாக்கை வந்து டிலே பண்றாரு, ஓகேவா. ஸோ போஸ்ட்போன் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த டிலே பண்றது வந்து எதை காமிக்குதுன்னா திங்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல, ஓகேவா. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அஸ் தே எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அல்டிமேட்டம் அப்படிங்கிறது ஃபைனல் வார்னிங். அல்டிமேட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைனல் வார்னிங், சரிங்களா. அப்ப ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சொல்றதுக்கு, ஐ மீன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருடைய விக்டரியை வந்து கிளைம் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ தே செட் ஈரான் இஸ் வீக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ரியாலிட்டி வந்து என்னது, பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. பிகாஸ் ஸ்டில் ஈரான் இஸ் ஃபைட்டிங், ஓகேவா. ஈரானோட கேப்பபிலிட்டியை வந்து அவங்க இன்னும் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. எட் ஈரான் கண்டினியூஸ். எட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கனெக்டரா யூஸ் பண்றாங்க. ட்ரம்ப் ஹாஸ் டிக்ளேர்ட் விக்டரி கிளைம்பிங் தட் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஹேட் டெஸ்ட்ராய்ட் ஈரான்ஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ். ட்ரம்ப் வந்து அப்படி சொன்னாரு. ஆனால் ஈரான் வந்து என்ன பண்றாங்க, மிசைல் லான்ச் பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க. அப்ப இங்க சொன்னதுக்கும் எதிர்மறையா கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால எட்டுன்ற ஒரு கனெக்டரை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம், சரிங்களா. அண்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் அவ்வளவு ஈஸியா அவரால் என்ன பண்ண முடியல, வார விட்டு வெளியே வர முடியல, ஓகேவா. எக்ஸ்ட்ரிகேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ரீ, ஓகேவா. ஃப்ரீ ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி, அதுக்குள்ள இருந்து வெளியில வர முடியல, எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் சைடு, ஓகேவா. அண்ட் வார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேர்ல்டு வைடா பாக்குறப்போ இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரீசிங், ஓகேவா. அண்ட் ஆல்சோ வார் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம எக்கனாமிக் சிச்சுவேஷன் பயங்கரமா வர்ஸ் ஆகுது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வந்து என்ன ஆகுது, மவுண்டிங் அப்படின்னா இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈரான் வந்து எதுக்குமே பயப்படல, ஓகேவா. இட் இஸ் ரெஸ்பாண்டிங் ஸ்ட்ராங்லி ஸ்டில் டுடே. அண்ட் கவுண்டர் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. கவுண்டர் எஸ்கலேஷன் அப்படின்னா திருப்பி அடிக்கிறது, ஓகேவா. எவ்ரி டைம் யூஎஸ் ஆர் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றப்ப ஈரான் என்னதான் பண்றாங்க அப்படின்னா திருப்பி தான் அடிக்கிறாங்க, ஓகேவா. ஈரான் வந்து என்ன பண்றாங்க, திருப்பி தான் அடிக்கிறாங்க. அப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, யூஎஸ் பேஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை வந்து ஹிட் பண்ணாங்க. நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றப்போ ஈரான் வந்து இஸ்ரேலோட நியூக்ளியர் டவுனையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் என்னதான் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ஹிட்டிங் பேக், நாட் கோயிங் பேக், ஓகேவா. அண்ட் ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப் வந்து கண்டிப்பா அவரோட டெசிஷனை வந்து மாத்துவாரு, அந்த அளவுக்கு நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட த்ரெட்டை வந்து கொடுத்தாங்க, ஓகேவா. மேக் ஏ யூ டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. மேக் ஏ யூ டர்ன் அப்படின்னா ரிவர்ஸ் டெசிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரிவர்ஸ் டெசிஷன், முடிவை வந்து மாத்திக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. அண்ட் யூஎஸும் இஸ்ரேலுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோல் இருக்குது, ஓகேவா. பிகாஸ் ஆம்பிஷியஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஆம்பிஷியஸ் அப்படின்னா வெரி பிக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. வெரி பிக் ஆர் வெரி டிஃபிகல்ட். ஸோ அவங்களோட கோல் என்ன அப்படின்னா ஈரான் வந்து அவங்களோட நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸை வந்து என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். அவங்களோட யுரேனியம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஷிப் அவுட் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். அண்ட் மிலிட்டியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணணும், ஓகேவா. நான் ஸ்டேட் மிலிட்டியர்ஸ் வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய அந்த மிலிட்டியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். மிசைலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இவ்வளோ கோல்ஸ் வச்சிருக்காங்க. பட் சிச்சுவேஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருச்சு. ஜஸ்ட் தேர் ஃபோக்கஸ் இஸ் டு ரீஓப்பனிங் தி ட்ரேட் ரூட், அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்றது தான் இப்போ மெயின் அப்ஜெக்டிவா மாறி போயிருச்சு, சரிங்களா. அண்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஹீ ஷுட் டாக் பீஸ்ஃபுல்லி, இல்ல அப்படின்னா ஹீ ஷுட் ஸ்டார்ட் கிரவுண்ட் வார் அப்படின்னு சொல்லி ரெண்டே ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து என்ன பண்றாங்க, திருப்பியும் அந்த வார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் அவங்க சூஸ் பண்றாங்க.
ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் ஹி இஸ் திங்கிங் அபவுட் நெகோசியேஷன், ஓகேவா, வெயிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வெயிங் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கன்சிடரிங் டிஸ்கஷன், ஓகேவா, கன்சிடரிங் டிஸ்கஷன். ஈரான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நோ, தே செட் நோ டாக்ஸ் ஹேப்பனிங் எட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க, ஓகேவா. ஈரானோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனிமேல் எங்க மேல கை வைக்க கூடாது, காம்பன்சேஷன் அண்ட் யூ ஷுட் ரிமூவ் ஆல் தி சாங்ஷன்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும், என்ன அப்படின்னா ரீபேரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ரீபேரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜ். இது நாள் வரைக்கும் நீ அடிச்சதுக்கு என்ன செய்யணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ரீபேரேஷன் கொடுக்கணும், விச் மீன்ஸ் காம்பன்சேஷன் கொடுக்கணும். கேரண்டிஸ் அகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் அக்ரெஷன், அதாவது எந்த ஒரு ஃபியூச்சர் அக்ரெஷனும் எங்க மேல இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், எங்களோட லெஜிட்டிமேட் லீகல் ரைட்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும், ரெகக்னைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தட் இஸ் நோ சாங்ஷன்ஸ், யூ ஷுட் ரிமூவ் ஆல் த சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில சாங்ஷன்ஸை வந்து எடுத்துட்டாரு. both sides வந்து என்ன பண்ணலாம், they may agree if they find common ground, அவ்வளவுதான். common ground is nothing but mutual agreement. ரெண்டு பேருக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா they may agree, சரிங்களா. ட்ரம்ப் வந்து கண்டிப்பான முறையில் இஸ்ரேல் என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இங்க ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இருக்கு, என்ன அப்படின்னா ரெயின் இன் அப்படின்னு சொல்லி, சரிங்களா. ரெயின் இன் ஹிஸ் அல்லி இஸ்ரேல், அல்லினா இந்த கூட்டணி சேர்ந்த. அப்ப ரெயினின் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா லிமிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா, லிமிட். இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கர அக்ரெசிவா ஆக்ட் பண்றாங்க, அன்கண்ட்ரோலா ஆக்ட் பண்றாங்க, ஓகேவா. அன்ஹிஞ்ச்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அன்ஹிஞ்ச்டு புல்லினா நெகட்டிவ் வேர்ட். அப்ப அன்ஹிஞ்ச்டு அப்படின்னா ரொம்ப மோசமாக, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சரிங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மிலிட்ரி அப்ரோச்சும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயில் ஆகுது. ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா தே ஷுட் மேக் எ பீஸ் டீல் அண்ட் தே ஷுட் எக்ஸிட் திஸ் வார். அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிற ஆத்தர் வந்து இந்த எடிட்டோரியலை முடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல டோன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அனலிட்டிக்கல் பிளஸ் கிரிட்டிக்கல், பிகாஸ் he is criticizing Trump and Israel and also he explains the situation with logic, இல்லையா. ஸோ இட் இஸ் அனலிட்டிக்கல்னு சொல்லலாம். ஸோ the tone of the passage is critical and analytical அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், முடிச்சுக்கலாம். ஸோ சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு, அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் நவ் he is struggling. ஈரான் வந்து ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் பண்றாங்க, வார் வந்து பயங்கர காஸ்ட்லியா போய்கிட்டு இருக்கு அண்ட் இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் நெகோசியேஷன் அண்ட் ட்ரம்ப் ஷுட் ஸ்டாப் இஸ்ரேல். இவ்வளவுதான் அந்த சம்மரி, 4 பாயிண்ட் தான், சரிங்களா. அண்ட் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃப்ரேசல் வெர்ப் வந்து முக்கியமானதா நமக்கு இருக்கும். ஸோ ஃப்ரேசல் வெர்ப் வச்சு நம்ம இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். இந்த பேசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெயினின், சரிங்களா, ரெயினின், ஹிட் பேக், ஷிப் அவுட், இந்த 3க்குமான என்னது எனக்கு ஃப்ரேசல் வெர்புக்கான மீனிங் வந்து எனக்கு என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும். அண்ட் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஒரு 3 வேர்ட்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா. அல்டிமேட்டம், எக்ஸ்ட்ரிகேட், சரிங்களா, அண்ட் மவுண்டிங், and one more thing is reparations, சரிங்களா. இந்த 4 வேர்ட்ஸுக்கான சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொவைட் பண்ணுங்க. So hope this session is useful and thank you for watching.